அம்மா ராணி போமா, நம்பூதிரி சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ. போமா. அப்ப சித்தர். அட ஆமாடா, நேரமாச்சு, கிளம்பு. கிளம்புடா. கிளம்புங்க. வந்து தொலை. கிளம்புங்க. நடந்துக்க. போயிட்டு ராணி. சந்தோஷமா போற பாத்தீங்களா? தமன்னா, இப்பதான் எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சது. மா, தமன்னா பாவம்மா. ஏய், ஆமா, நான் மட்டும்தான் பாவம். ஏன்னா சித்தார்த் ராணியும் எனக்கு மட்டும் தான் எதிரிங்க பாருங்க. அதனால நான் மட்டும்தான் பாவம். சரி விடு தமன்னா. நீயும் என்னென்னமோ கஷ்டப்பட்டு என்ன பிளான் பண்ணாலும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. மனோ, அவ்வளவுதான். என்னடா கம்முனு இருடா. விடுனா எப்படி விடுறது? அவங்க இந்த உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் அவங்கள நான் சேர விட மாட்டேன். என்ன நம்பிக்கை இல்லையா? என்ன பாருங்க. ஏய், கிளம்புன உடனே கார் பஞ்சர். உன் கூட வந்து அப்படிதான் இருக்கும். யோ, என்னமோ நானே பஞ்சர் பண்ணி விட்டா மாதிரி பேசுற. ரோட்ல இந்த வெயில்ல 1 மணி நேரமா நிக்க வச்சு பேசினு இருக்கிற. யாரு? நானு. நீ சண்டை போடுறதுனாலதான் காரே பஞ்சர் ஆச்சு. யோ, நான் என்ன பண்ண? என்ன பாத்தீங்களா? எப்படி தமன்னா? சித்தார்த் எல்லார்கிட்டயும் கனடா போறேன்னு போய் சொல்லிட்டு வேற எங்கேயோ போயிட்டு இருக்கான். என்ன சொல்ற? அத்த, நேத்து நைட்டு அவங்க ரூம்ல நான் பாம்பு செட் பண்ணப்பவே இன்னொரு விஷயத்தையும் நான் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இப்போ அவன் கனடாலாம் போகல. அப்போ உங்க சொன்னதெல்லாம் பொய்யா? ஆமா, வேற ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க. தமன்னா, இது கண்டிப்பா அந்த ஜான்சியோட வேலையா தான் இருக்கும். கண்டிப்பா இல்ல. இது எப்பவும் போல ராணியோட மாஸ்டர் பிளான் தான். சரி, இப்ப என்ன பண்ண போறோம்? சித்தார்த்துக்கும் ராணிக்கும் எப்படி இருந்தாலும் சாந்தி முகூர்த்தம் நடக்கவே கூடாது. அதுக்கு ஏதாவது வழி சொல்லு. அத்த, அவளை இந்த அளவுக்கு யோசிக்கிறானா, அவளை விட ஒரு படி முன்னால போய் நான் யோசிக்க மாட்டேனா? இன்னைக்கு நைட்டு அவளுக்கு சாந்தி முகூர்த்தம் இல்ல, சாவு முகூர்த்தம் தான். எப்படி தமன்னா? ஆமா அத்த, அதுக்கு நான் நட்சத்திரம் திதி எல்லாம் பார்த்து ஆளுங்களையும் ஏற்பாடு பண்ணிருக்கேன். சரி, நான் வரேன் அத்த. இரு தமன்னா, நானும் வரேன். வா. நாங்களும் வரோம். அத்த, வேண்டாம் அத்த, நான் உங்ககிட்ட போன்ல எல்லாத்தையும் பேசுறேன். இப்போ நான் ஒரு பெரிய சம்பவம் ஒன்னு ஏற்பாடு பண்ணிருக்கேன். அது முடிஞ்சதும் நானே கால் பண்றேன். நாங்க போயிட்டு நான் வரோம். வந்துறேன்க்கா.
யோ என்னயா வேண்டாதவள கூட்டின்னு வந்து ஏதோ வேடிக்கை பார்க்க கிளம்புனானா ஒருத்தன் அந்த மாதிரி மூஞ்சிய உம்முன்னு வச்சுன்னு வர. அத நீயே சொல்லிட்டல்ல. யோ ஏதோ பாவம் அக்காவை கொன்னவங்க உனக்கும் செக்கு போட்டிருக்கிறாங்களேன்னு உன் கூட வந்து உன்னை பாத்துக்கலான்னு வந்தா நான் வேண்டாதவளா? ஏன் சொல்ல மாட்ட? ஆமா அப்படிதான். என்னென்னமோ பிளான்லாம் பண்ணி உன் கூட வெளியே போற மாதிரி பண்ணிருக்க. என்னது நான் பிளான் போட்டேனா? யோ என்ன பார்த்தா உனக்கு எப்படியா தோணுது? அப்புறம் நீ பிளான் பண்ணாம வேற யார் பிளான் போட்டா? ஹலோ மேடம். என்ன ஏட்டையா பாட்டில் தானே இருக்கீங்க? ஆமாம் மேடம். இன்னும் இந்த பக்கம் வண்டி கிராஸ் ஆகல மேடம். நீங்க கான்ஃபரன்ஸ் கால்லே இருந்து அங்க என்ன நடக்குதுன்னு அப்டேட் பண்ணிட்டே இருங்க. ஓகே மேடம். நீங்களா ரெடியா? ரெடி மேடம். சமீபத்துல நீங்க எப்போ கன் ஷூட் பண்ணீங்க? நாங்க எங்க சுட்டோம்? சும்மா கன்னை வச்சிருக்கிறதோட சரி, அதானே சொல்ல வரீங்க? இல்ல மேடம், சமீபத்தில் கூட நாங்க டச் எடுத்துக்கிட்டோம். ஷோர் தானே? ஷோர் மேடம். இப்ப இறங்கி இருக்கிற ஆபரேஷன்ல யாரோட உயிருக்குமே கேரண்டி இல்ல. ஒரு செகண்ட் லேட் ஆனா கூட நம்ம உயிர் நம்ம கிட்ட இல்ல. இதுக்கு பயந்தவங்க, பொண்டாட்டி புள்ளதான் முக்கியம்னு நினைக்கிறவங்க வர வேண்டாம், இதோட கிளம்பிடுங்க. எதுக்காக சொல்றேன்னா, எப்பவுமே நமக்கு கிரைம் பண்ற கிரிமினல் யாருன்னே தெரியாம தான் மோதுவோம். ஆனா இதுல தெரிஞ்சேதான் மோதுறோம். இப்ப வரைக்கும் போலீஸ்க்கே சிம்ம சொப்பனமா இருக்கிற கருப்பன் தான் ராணி சித்தாத்த கொல்ல இறங்கி இருக்காங்கன்னு ஒரு ரூமர். ஆனா அவனை யாரு இறக்கி விட்டுருக்காங்கன்னு தான் தெரியல. ராணி சித்தார்த்திட்ட கூட இந்த விஷயத்த நான் சொல்லல. ஏன்னா நான் அவங்கள வெளியே கிளம்ப சொல்லி ஏற்பாடு பண்ண பிளான்ல கருப்பனும் அவங்க டீமும் தான் அட்டாக் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த பிளானே கேன்சல் பண்ண சொல்லியிருப்பேன். இப்போ கடவுள் மேல பாரத்தை போட்டு நானே இத பண்றேன். இப்ப நான் ஏன் சொன்னேன்னு உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குமே. புரியுது மேடம். இப்ப சொல்லுங்க, இந்த ஆபரேஷனுக்கு யார் வரீங்க? மேடம். என்ன பயமா இருக்கா? இல்ல மேடம், நான் வரேன்னு சொல்ல வந்தேன் மேடம். குட். நீங்க எல்லாரும் கற்பனை பார்த்திருக்கீங்களா? இல்ல மேடம். இல்ல மேடம். நேரா போ, வேகமா போ. கருப்பன் தான். டேய், கருப்பன் தான் ஃபோன் பண்றாரு. ஏ பசங்களா, லைன்ல இருக்கீங்களா? எல்லாம் லைன்ல தான் இருக்கேன் கருப்பா. நாங்களும் லைன்ல தான் இருக்கேன் கருப்பா. இங்க பாருங்க, அந்த தமனாப்புள்ள சொன்னதை வச்சு அந்த சித்தார்த்தும் ராணியும் 2 பேரும் போற காரோட லைவ் லொகேஷனை உங்களுக்கு அனுப்பி வச்சு ஃபாலோ பண்ண சொன்னனே, ஃபாலோ பண்றீங்களா? ஜெயா வண்டி தான் கருப்பா, அவங்கள ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கு. ஆமாம் கருப்பா, நான் தான் மதுரை வாயிலேருந்தே பிடிச்சேன். அங்கேருந்து ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டு இருக்கேன். டேய் பசங்களா,
யாரும் கறிப்புள்ளி திங்கள இல்ல. இல்ல கருப்பா. டேய் நீங்க யாரும் கறி சாப்பிட்டீங்களாடா? இல்லண்ணே. சாப்பிட்டீங்களாடா? இல்ல இல்லண்ணே. இல்ல கருப்பா. கறி துண்ணூறுந்தா இப்பவே வீட்டுக்கு கிளம்பிருங்க. இல்ல கருப்பா. சரி, இப்ப அந்த சித்தார்த்தோட காரு எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு? கருப்பா, செங்கல்பட்டு டைரக்ஷன்ல போயின்னு இருக்கு. பசங்களா, இன்னும் 2 கிலோமீட்டர்ல ஒரு பெரிய ஃப்ளைஓவர் வரும். அதை தாண்டினதும் பெருசா ஆள் நடமாட்டம் எதுவும் இருக்காது. அங்கதான் ஸ்பாட்டு. கருப்பா, வெட்டு விழுந்து தெரிச்சிச்சா? இனிதான் பசங்களா வெட்ட போறேன். அந்த வெட்டு சரியா விழுந்துட்டா அந்த காரை நான் சொன்ன இடத்துல வச்சு சுத்தல் போடணும். சரி கருப்பா. யோ என்ன, நான் ஏதோ உன்னை ஏமாத்தி பெரிய பிளான் பண்ணாங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப வாய மூடின்னு வர. நீ பண்ண பிளான் தானே இது? இப்ப அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுற. ஜான்சி மேடம் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? என்ன திரும்ப நீ என்கிட்டயே கேக்குறியா? 1 மாசம் வெளியூர் போய் எங்கேயாவது தங்குங்க, அதுக்குள்ள நான் அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சிருவேன்னு சொன்னாங்களா? ஆமா. அதுக்கு நான் என்ன சொன்னேன்? நான் அவங்களை கொல்லுவனே தவிர ஓடி ஒளிய மாட்டேன்னு சொன்னா? ஆமாயா, அது என்னவா இப்போ? அப்ப நீயா வந்து ஒரு ஐடியா சொல்றேன்னு என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? மேடம், நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். இப்போ தாடிகாரனை கண்டிப்பா அந்த கொலைகார பாவிங்க எங்க போனாலும் தேடி வருவாங்க. அதனால வெளியூர் எல்லாம் போய் எங்கேயோ 1 மாசம் தங்க வேணாம். இங்கே எதுனாச்சும் ஒரு ரெசார்ட் மாதிரி தங்குற மாதிரி தங்குனா அவனுங்க அங்கேயும் வந்து அட்டாக் பண்ணுவானுங்க. அப்போ நீங்க கப்புன்னு அவனுங்களை சுத்து போட்டுடலாமே. ராணி, நீ முன்னாடி உங்க ஏரியால பெரிய சம்பவக்காரியா இருந்திருப்ப போல இருக்கு. மேடம், அதெல்லாம் இல்ல மேடம். சும்மா சொன்ன ராணி. ஆனா இந்த ஐடியா எனக்கு தோணல பத்தியா. நீ சொல்றதும் கரெக்ட் தான். இப்ப அவனுங்க உங்களை அட்டாக் பண்ண வர அதே நேரத்துல நாம அவனுங்கள ட்ராப் வச்சு புடிச்சிடலாம். ஆமா, நான் தான் சொன்னேன். சரி, அது இப்போ என்னன்ற? இந்த பிளான் என்னமோ பொம்மியை கொண்டவங்களை பிடிக்க போட்ட பிளான் மாதிரியே தெரியல. நீ அப்படி சொல்லி நம்ப வச்சிருக்க. என்னது நம்ப வச்சுக்கிறேனா? ஆமா, இதுக்கு முன்னாடியே நீ நம்பூதிரி கிட்ட பேசி ரெடி பண்ணி அவரையே வச்சு என்ன மாலைய கலட்ட வச்சு அப்புறம் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடும் பண்ண சொல்லியிருக்க. இப்ப கூட இந்த பிளான அது கூட கனெக்ட் பண்ணி என்ன ஸ்கெட்ச் போட்டு நீ தூக்கி இருக்க. என் கூட தனியா இருந்தா சாந்தி முகூர்த்தம் நடந்துரும். அதான உன் பிளான்? யோ யோ யோ, வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோலாம் பேசாதயா. விட்டா வீட்லயே நான் தான் பாம்பு வச்சேன்னு சொல்லுவ போலக்குதே. பொம்மை அக்காவை கொன்னவங்க உன்னையும் டார்கெட் பண்ணிக்கிறாங்கன்னு பாசத்துல செஞ்சா நான் உன்னை ஸ்கெட்ச் போட்டு தூக்குறேன்ற. நீ என்னதான் நினைச்சுன்னு இருக்கிற? உண்மையை சொன்னா குத்துதா? நீ உலக மகா ஃப்ராடுங்கிறது எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே தெரியும். நீ என்னை ஏமாத்தி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. என்ன மட்டுமா, இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் ஏமாத்தி கைக்குள்ள போட்டுக்கிட்ட. இப்ப அதே மாதிரி என்னை ஏமாத்தி என்ன உன் வலையில விழ வைக்க பாக்குற, அதானே? யோ என்ன சொம்மாங்காட்டியும் ஃப்ராடு ஏமாத்துனே சொல்லு இருக்கிற. என்னைய கேட்க நாதி இல்லன்னு இப்படி எல்லாம் பேசினு இருக்கிறியா? யோ, இந்த ராணிய பத்தி உனக்கு என்னயா தெரியும்? சாமி முடியல. ராணி மான அவமானத்துக்கு கட்டுப்பட்டவ. இங்க பாரு, இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ. ஏய், உங்க
உங்க எல்லார்கிட்டயும் பொருள் இருக்குல்ல? வச்சிருக்கேன் கருப்பா. ம். இருக்கு கருப்பா. டேய் பொருளை காட்டுங்கடா. ஏய், நீ என்ன பெருசா சொல்ல போற? நான் இதை செய்யலன்னு சொல்ல போற. நீ என்ன ஹரிச்சந்திரன் பரம்பரையா என்ன? நீயே குப்பத்துக்காரி தானே. ஒன்னு சொல்லுவாங்களே, எதையோ குளிப்பாட்டி நடு வீட்டுல கொண்டு வந்து வச்சாலும் அதோட புத்தி அது காட்டும்னு. அந்த மாதிரிதான் நீ எல்லாம். உனக்கு உடம்பு பூரா பொய்யும் பித்தலாட்டம் மட்டும்தான் இருக்கு. உன்னை சுத்தி இருக்கிறவங்கள உன் வழிக்கு கொண்டு வர நீ என்ன வேணா செய்யற ஆள் தானே. ஆமாயா, நான் குப்பத்துக்காரி தான். நான் அந்த ஹரிச்சந்திரனோட பரம்பரை இல்லதான். நான் அனாதை தான். உனக்கு எல்லாம் பசினா என்னன்னு தெரியுமா? அப்படி தெரியறதுக்கு முன்னாடியே உன் அம்மா உனக்கு சோறு குத்துருப்பாங்க. சாமி ஆரம்பிச்சிட்டாடா. ஆனா நான்லாம் 5 வயசுல வயிற்று பசிக்காக கடலுக்குள்ள தைரியமா போனவ. அதான் சொல்லுவாங்க, துணிஞ்சவனுக்கு சமுத்திரமும் கல் அளவுன்னு. என்னயா சொன்ன? சுத்தி இருக்கிறவங்கள வழிக்கு கொண்டு வரதுக்கு நான் போய் சொல்வேனா? நான் போய் சொல்லுவேன் தான். எப்ப தெரியுமா? யாருக்காவது கஷ்டம் வரும், அவங்கள அதுல இருந்து காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் நான் போய் சொல்லுவேன். சாமி, நம்ம என்னதான் நேர்மையா கரெக்டா நடந்துக்கினாலும் நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள மாத்திருவாங்கன்னு சொல்வாங்க. ஆனா இந்த ராணிய பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாம் தலைகீழா நின்னு தண்ணி குச்சாலும் இந்த ராணி மாற மாட்டா. ராணி வேற மாதிரி. ராணிய பத்தி இன்னும் நீ சரியா புரிஞ்சுக்கலையா? ஆமா, நீ என்னமோ நல்லவ மாதிரியே இந்த வெடி வெடிக்கிற. எதுக்காக நீ இவ்வளவு கோவப்படுற? ராணி அம்மா, உனக்கும் அப்பாக்கும் நான் குழந்தைய வந்து பிறப்பேன். ஆமாயா, நான் வெடிக்க தான் செய்வேன். உண்மை என் பக்கம் இருக்க சொல்ல நான் வெடிக்க தான் செய்வேன். என்னைய சுத்தி இருக்கிறவங்க எம்மா கெட்டவங்களா இருந்தாலும் இந்த ராணி ஒரு கை பாத்துருவா. ஆனா முட்டாளா இருந்தா என்னால என்னயா பண்ண முடியும்? ஓ, அப்படி என்ன பார்த்து முட்டாள்னு சொல்றியா? ஏன் சொல்ல மாட்ட? ஆமா, நீ சொன்ன மாதிரி நான் முட்டாள் தான். நீ ஃப்ராடுத்தனம் தான் பண்றேன்னு தெரிஞ்சும் உன்னை கூட்டிட்டு சுத்துறேன் பாரு, நான் முட்டாள் தான். யோ, கோபப்படுறதுனால ஒன்னும் ஆயிராதியா. நீ எல்லா விஷயத்திலயும் புத்திசாலி தான். ஆனா என் விஷயத்துல நீ ஒன்னும் அப்பெல்லாம் இல்லையா. என்னால அத வாய் விட்டு கூட சொல்ல முடியல. ஏன்னா அந்த ஆகாசத்தை விட இந்த பூமியை விட நான் உன்னை லவ் பண்ணி தொலைச்சிட்டேயா. இத பாரியா, நான் எதுவுமே பண்ணலன்னு என் தலையில அடிச்சுக்கின்னு சத்தியம் பண்ணா கூட நீ நம்ப போறது இல்ல. யோ, முதல்ல காரை நிறுத்தியா. ஏய், என்ன விளையாடுறியா? யோ, நிறுத்துங்கறல. ஏய், எதுக்கு வண்டி நிறுத்த சொன்ன? நான் இந்த உலகத்திலேயே பெருசா நினைக்கிற ஒரே விஷயம்னா அது நீ கட்டின இந்த தாலி மட்டும்தான். நான் இது மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். ஏய், நீ என்ன லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க? அதோ அங்க இருக்குதுல்ல, அது என்ன சாமின்னு கூட எனக்கு தெரியல. இருந்தாலும் அந்த சாமிய சாட்சியா வச்சு சொல்றேன்யா. நீ கட்டின இந்த தாலி மேல சத்தியமா சொல்றேன். நீயா என்ன விரும்பி பாசத்தோட என்ன உன் மார்போட சாச்சு என்ன பாசத்தோட கட்டிக்கிற வரைக்கும் நான் உன் பக்கத்துல வர மாட்டேன். என் உசுரே போனாலும் நான் உன் அண்ட வர மாட்டேன். இது நான் உசுரா மதிக்கிற நீ கட்டின இந்த தாலி மேல சத்தியம். தாயே வெட்டுடையாளே, அம்மா நீ சம்பவத்தை உறுதி பண்ணி கொடுத்துட்ட.
டேய் டேய், டேய் நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு. அவன் நிறுத்திட்டான். பசங்களா, வெட்டுடையா உத்தரவு கொடுத்துட்டா. குறிச்ச சம்பவம் குறிச்சதுதான், போற உசுறு போறதுதான்டா. இது ரொம்ப பெரிய சம்பவம்டா பசங்களா. கருப்பா காயின் வெட்டிருச்சா? வெட்டு 2 துண்டா சதறி போச்சுடா. உத்தரவு கொடுத்துருச்சேன்டா. டேய் பசங்களா, ஒரு உசுறு இல்ல 2 உசுரையும் காவு வாங்கணும். கருப்பா நீ சொன்ன மாதிரி சித்தார்த்தையும் ராணியை நெருங்கிட்டோம். நாங்களும் பக்கத்துல வந்துட்டோம் கருப்பா. சரி போட்டுருங்க. ஜெயா, நீ இருக்கிற இடம் 1 நிமிஷம் தான் காட்டுது. நாங்க வர ரோடு திரும்பினா அந்த ஸ்பாட் வந்துரும். ஆமா ஆமா சீக்கிரம் வாங்க. யோ கொஞ்சம் வேகமா பையா.